பல விவசாயம் வரும்போது இப்போ நம்ம சொன்ன மாதிரி சாயில் பேஸ் பண்ணி வாட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. பட் வெரைட்டிஸ்னு வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஆல்ரெடி பல விவசாயம் இருக்குதானா கண்டிப்பாக இருக்குது. இப்போ மேங்கோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், கொய்யா பண்ணிக்கிட்டு இருக்கோம், லெமன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி வாழை இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, நம்முடைய அடிப்படை நோக்கமாக ஒரு விவசாயம் அப்படின்னா பெர் ஏக்கருக்கு ஒரு 4லேருந்து 5 லட்ச ரூபா வருடத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு விவசாயமாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, அதே பழச்செடிகளை புது புது ரகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ மான் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம சில வெரைட்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இமாமசந்த், அல்ஃபோன்ஸா, பங்கனப்பள்ளி, பெங்களூரா அந்த மாதிரி விஷயங்கள். பட் நம்ம அதில் புது புது ரகம் கொண்டு வந்திருக்கோம். ஒரே வருஷத்தில் 2 டைம் ஈல்டு வரக்கூடிய வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை இம்போர்ட்டட் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் கமர்ஷியல் வேல்யூ இருக்கக்கூடிய ரெட் ஃப்ளஷ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வெரைட்டிஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி மேங்கோவில் கொடுக்குறோம். அது மாதிரி ஜாக் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு 1.5 இயர்லேயே நம்ம ஈல்டு வரக்கூடிய வெரைட்டிஸாக இருக்கட்டும், இல்லை ரெட் ஃப்ளஷ் இருக்கக்கூடிய வெரைட்டி, இல்லை அதிக இனிப்புத்தன்மை இருக்கக்கூடிய தேன்பழம் மாதிரியான வெரைட்டிஸ், இந்த மாதிரி பழம் கொடுத்துட்ருக்கோம். டிராகன் ஃப்ரூட்டு, ஆரஞ்சு, சாத்துக்குடி, இந்த மாதிரி ஒரு 15 வகையான பழச்செடிகள் கொடுத்துட்ருக்கோம். பட் விவசாய பெருமக்கள் அடிப்படையில் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தான், எந்த பழச்செடிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது நம்மங்கிறத தாண்டி நம்முடைய மண்ணும் தண்ணியும் கிளைமேட்டும் தான். ஓகே.